விருச்சிகம் 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். விருச்சிகம் அப்படின்னாலே நீங்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகிரகத்தில், அவருடைய அனுகூலத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார், யாரோட இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார், மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்காங்க, உங்கள் ராசிக்கு என்ன நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க, இவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு என்ன பலன்களை இந்த மாதம் செய்கிறதுக்கு இருக்காங்க, இதை தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் ராசியவே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்க்குறாரு. இது மிகப்பெரிய பலம். அது மட்டும் இல்லை, குரு பகவானும் உங்கள் ராசியை பார்க்குறாரு, சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஆக இந்த 3 கிரகங்கள் பார்க்கறது ஒரு பக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை. ஆக வாய்ப்பும் சந்தர்ப்பம் இது கிடைக்கிறது பெரிய அபூர்வம். இந்த வாய்ப்பும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திங்க. உங்களை பார்க்கின்ற பொழுது உங்களை அறியாத தெய்வ அனுகூலம், உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே வரும். இன்னொரு பக்கம் சனி பகவானும் பார்க்குறார். சனி பார்க்கறதுனால நம்முடைய வேகங்கள் குறைஞ்சி போகும். எல்லா விஷயத்தையுமே நம்ம நாளைக்கு அப்படிங்கிறத போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஆகையினால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே தள்ளி போடாமல் எதை முதல்ல செய்யணுமோ அதை சீக்கிரம் செய்யுங்க. ஏன்னா கிரக நிலைகள், இறை அருள் நமக்கு இருக்கும்போதே அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த மாதம் நம்முடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். வருமானங்கள் நார்மலாக உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ ஓரளவுக்கு தனவரவு இருக்குது. இந்த மாதத்தில் நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முயற்சிகளில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய ராசியை கிரகங்கள் பார்க்குது, இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சிகளில் சின்ன பிரேக் ஏற்பட்டு அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும். ஆகையினால நீங்கள் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், சின்ன விஷயத்துக்காக இருந்தாலும். அப்போ தான் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது விஷயத்தில் நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க. லைஃப்பில் நம்மளுக்கான ப்ராஜெக்ட் என்ன, லைஃப்பில் நமக்கான அச்சீவ்மெண்ட் என்ன, கோல் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இந்த மாதம் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நமக்கு சுமாரான பலன்கள் தான். ஆக எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் வேகமாகவும் மூவ் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. முயற்சி பெரிய லெவலில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த மாதத்தில் பெரிய லெவலில் வீடு மாறணும், இடம் மாறணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை. பொறுமையாகவும் நிதானமாக இருங்க. சொத்து ஏதோ விற்கலை, விலை பேசாமல் இருக்குது, விலை போகாமல் இருக்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க. இழப்பது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு நினைங்க. அதுதான் இந்த மாதத்தில் நீங்கள் பிரதானமாக இருக்கிறது. யாரோடெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நீங்கள் டைரக்டு கம்யூனிகேஷன் பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறேன், சுயதொழில் பண்ணுறேன், வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த துறைகளில் உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். மைண்டை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் நம்முடைய உறவுகள் சில விஷயங்களில் நன்மையாக இருக்குது, சில விஷயங்கள் அவங்களால நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் இருக்குது. நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் நமக்கு நன்மைகள், அவர்களாலும் பிரச்சனைகள் எல்லாமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் தேவையில்லாத பயணத்தை அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைனா பயணத்தில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் ட்ராவல் தொடரும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. விற்பதற்கோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள். பின்னாடி நம்ம வாங்கிக்கலாம், அவசரப்பட வேண்டாம். அடுத்தடுத்து கிரக நிலைகள் மாறுவதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் கிடைக்கும். ஏதாவது நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களோட உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வியில் நிறைய பிரேக் இருக்குது. ஸோ எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுக்கு உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எது தான் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் கூட உங்களுக்கு பின்னாடி லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஃப்யூச்சரில் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை எப்படி இருக்குதா மெயினாக பார்க்குறோம். ஸோ உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது.
ஸோ இந்த மாதத்திலே உங்களுடைய ஜாப் தான் உங்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக நல்ல வேலை இருக்குது. ஸோ வேலையை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன், எனக்கு பெட்டர் ஜாப் அமையுமானா கண்டிப்பாக அமையும். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலைக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய வயதுக்கு தகுந்த வேலை, உங்களுடைய படிப்புக்கு தகுந்த சம்பளம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான கிரக நிலைகள் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ நம்முடைய ப்ரொஃபஷன், கரியர், ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, வேறு ஏதாவது பெனிஃபிட்டு, மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய கரியரில் நீங்கள் எவ்வளோக்கு பெரிய லெவலில் முயற்சி பண்ணுறீங்களோ சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய வேலையாட்களுக்கு சக தொழிலாளர்கள் மட்டுமல்ல, உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு நல்லா கைட் பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுடைய வேலையில் இருக்குது. இங்கே வேலைன்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் அஃபீட்டட் கன்சர்னில் இருக்கலாம். ஜாபை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் வரி பண்ணாதீங்க. இந்த மாதத்தில் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்துருக்கேன், கிடைப்பார்களான கிடைப்பாங்க உங்களுக்கு இந்த மாதம். அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. பெருசாக நீங்கள் இந்த மாதத்தில் டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க அதை ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதற்கான கிரக நிலைகளும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது வராமல் இருந்தால் வரும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அது நன்மையில் முடியும், மகிழ்ச்சியும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பெரிய லெவலில் இந்த மாதத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் தாராளமாக பண்ணலாம். அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுன்னா இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. பெரிய லெவலில் நீங்கள் இந்த மாதம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள், உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் கூடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் அப்பாவுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் ஏதாவது அப்ராட் போகணும், அதர் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணணுங்கிறவங்களும் மூவ் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஜீவ சமாதிக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் தன்வந்திரியும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.